அடடடடடட, நீ வந்த நாள்ல இருந்து மனுஷனுக்கும் வயிறு ரொம்பி போச்சு, மரம் செடி கொடிக்கும் வயிறு ரொம்பி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அது மதன்னு வளர்ந்துற போது பாரு. இதுக்கு மேல நீங்க எப்படி மாமா வளருவீங்க? அசத்தி விட்ட போ. இது வந்துட்டேன்டா. என்ன பண்ற இவ்வளவு நேரமா அங்க? அத்தை 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 அடுக்கலையில இருக்கிறாமா? பாவம் பொண்ணு வந்த நாள்ல இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்க்க. என்னவா உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வை, அடுப்புல பருப்பு போடு, பாத்திரம் தேய்ச்சி வை, தண்ணி பிடிச்சு வை. இதை விட்டுட்டு தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா எப்படி? ஏண்டே, மருமக வந்த நாள்ல இருந்து நீ மசகக்காரி ஆயிட்டியா? நடைய பாரு. என்னடி அது கையில? குங்குமம் படிக்கிறேன். கொண்டுட்டு போ. ஏங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இவ்வளவு கேப் விட்டு படுத்திருந்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஓகே, இப்ப கேளு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். சந்தோஷங்கிறது என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தையால தான் கேட்டேன், சேஷ்டியால இல்ல. டயலாக் எல்லாம் ஓல்ட் ஸ்டைல், சைலண்ட் தான் எஃபெக்டிவ். உங்களை மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிடைச்சிருந்தா புருஷன் பொண்டாட்டி சண்டையே இருக்காது. Now I'm so happy. நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. ಜೂಲಿ ಮೇಡಮ್, ಮುರಳಿ ಸರ್ ಎಲ್ಲಿ? அவர் ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತಾರೆ. ಮೆಡ್ರಾಸ್ನಿಂದ ಒಂದು ಲೆಟರ್ ಬಂದಿದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. பூதலிங்கம் 36, எல்லைமன் காலனி, தேனாம்பேட்டை, சென்னை 86. பூதலிங்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க அண்ணன் கூட எங்கேயாவது வெளியே போனா உயிரே எடுத்துருவான். நல்ல வேலை பாதிலே கழிச்சிட்டு வந்தது நல்லதா போச்சு, இல்லாட்டி ஃபுல் டே ஸ்பாயில் ஆயிருக்கும். எங்க பூதலிங்கம்ங்கிறது யாரு? எங்க பூதலிங்கம்னு சொன்ன உடனே ஏன் பூதம் மாதிரி முழிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னங்க, வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. லெட்டர் தானே, பிரிச்சு படிங்க. நீ படிக்கல? நோ, ஒருத்தருக்கு வந்த லெட்டரை இன்னொருத்தர் எப்படி படிக்கிறது? நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? வெரி சாரி, நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். ஆனா எங்க அப்பா என்ன அமெரிக்கன் ஸ்டைல்ல வளர்த்துட்டாரு. அதனால நான் படிக்க மாட்டேன். நீங்க படிச்சு சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே? நல்ல வேலை உங்க அப்பா உன்னை அமெரிக்கன் ஸ்டைல்ல வளர்த்ததுனால நான் தப்பிச்சேன். இந்தியன் ஸ்டைல்ல வளர்த்திருந்தாருன்னா இந்நேரம் என் இடுப்பு முறிஞ்சிருக்கும். அடே அறிவு கட்ட முண்டம், கட்டின பொண்டாட்டி கூட்டு போய் குடும்ப நடத்த வக்கல. வாரத்துக்கு ஒரு தடவை என்னடா கடுதாசே? இத வர்றா, இந்த வாரம் நீ வந்து இவளை கூப்பிட்டு அங்க போற, இல்ல அடுத்த வாரம் நானே அவளை கூப்பிட்டு அங்க வரேன். இதுல எது உனக்கு தோதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இப்படிக்கு அப்ப மாமா, மாமா கண்டாசி போட்டிருக்காங்க மாமா, படிச்சு சொல்லுங்களேன். ஆமா, கடுதாசில குடும்பம் நடத்துறப்ப நீ இந்த குதி குதிக்கிற. இன்னும் கூட அழைச்சிட்டு போய் குடும்பம் நடத்தினான்னு வச்சுக்க, உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. ஐயோ, சீக்கிரமா படிச்சு சொல்லுங்களேன். இது என்னத்த பெருசா எழுதிருக்க போறான். வீடு கிடைக்கல, கிடைச்சதும் அருக்காணிய கூட்டு போய் குடும்பம் நடத்துறன்னு எழுதிருப்பான். பாத்தியா, அதேதான் எழுதிருக்கான். அவன் யாரு? எமகோதக பயலாச்ச. அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு 8வது மாசமே பிறந்துட்டானே, அப்பனை ஏமாத்தணும் நினைக்கிறான். முடியுமா? நான் யாரு? எங்க அம்மாவை ஏமாத்திட்டு 7வது மாசமே பிறந்தவன். விட்டுருவனா? அடுத்த கடுதாசில வெடி வச்சு அனுப்புறேன். என்ன வைப்பியா? வெடி வச்சு அனுப்புறேன்.
ಮುರಳಿ ಇವರು ಮುರಳಿ ಒಳಗಡೆ ಎಷ್ಟು ಎಷ್ಟು ಮುರಳಿ ಸರ್ ಯಾರು? ಒಂದು ಟೆಲಿಗ್ರಾಮ್ ಬಂದಿದೆ. என்னமா அது? நீ சீரியஸா இருக்க தந்தி வந்தது? டாக்டரை பார்க்காம ஏதோ பேன் பார்த்துட்டு இருக்க. சீரியஸாவா? நான் சீரியஸா இல்ல, உங்க அப்பா தான் சீரியஸா இருக்காரு. அவரை போய் பாரு. அப்பா, எனக்கு ஆபீஸ்ல லீவே கிடையாது. எதுக்காக போய் சொல்லி என்ன வர சொன்னீங்க? என்ன விஷயம்? உன் விஷயத்தை இங்க விட்டுட்டு அங்கேயே பழைய கிடக்குறிய, அதுதான்டா விஷயம். வீடு கிடைக்காம 10ஓட 11 நானே அங்க படுத்துக்கிட்டு இருக்கேன். அங்க இவளை எப்படி கூட்டிட்டு போறது? உத்தியோகத்தை உதறி விட்டு ஊடு வந்து சேர்றா. காலம் பூரா நான் கஞ்சி ஊத்துற. என்ன வேலைய விடுறதா? ஆமா, பொல்லாத வேலை. அப்பா, இப்ப நான் பாக்குற வேலைய விட முடியாது. இத வர்றா, காலையில பெட்டீரி கட்டுற இல்ல உன்னை நான் வெட்டுறேன். அடியே, புது ஊருக்கு போற, நாலும் 4 விதமா இருக்கும். பத்திரமா இருக்கணும். போங்க. ஏய், சொல்றத கேளு. புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டாதான் பொழைக்கலாம். ஆனா வாய பொழந்துட்டு நிக்காம போய் துணிய மாத்து, வண்டிக்கு நேரம் ஆகுது. ஐயோ, ஜூலி, நீ எங்க இங்க? உங்களை பாக்கத்தா? நீங்க மட்டும் இன்னைக்கு இங்க வரல, நான் அங்கே வந்திருப்பேன். இரு, வந்துடுறேன். அர்க்காணி, வா வா. அவங்க யாரு மாமா? யாரா? ஆபீசர். பொம்பளையா? பார்த்தா தெரியல. அவங்க என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. நான் 1/2 hourல வந்துடுறேன். அது வரைக்கும் நீ அந்த பெஞ்சில உட்காந்துற. தனியா பெஞ்சில எப்படி மாமா உட்காருறது? எப்படி உட்காருன்னு சொல்லி கொடுக்கணுமா? உட்காரணும், உட்காரணும். 1/2 hourல வந்துடுறேன்னு சொல்றேன்ல. கண்ணுல இருக்காது. உட்காந்துரு, நான் வந்துடுறேன். ஐயோ மாமா. வாங்க சார், வாங்க. ஐயோ, அங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவனுக்கு தான் பிளட் பிரஷர் ஆச்சே. இப்போ அவன் இப்போ ஓகே. ஆனா மத்தவங்களுக்கு தான் பிளட் பிரஷர் அதிகமாயிருச்சு. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, ஆபீஸ் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட் பெட்டியில போட்டு அனுப்புனா. ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷன்லயே மிஸ் பண்ணிட்டேனோ. ஏங்க, உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சாரு, இப்படி விளையாட்டுத்தனமா மிஸ் பண்ணிட்டீங்களே. விளையாட்டதான் நினைச்சேன், இப்ப வேணே ஆயிடுச்சே. சும்மா பேசிட்டு இருக்காம அந்த பாக்ஸ் போய் எடுத்துட்டு வாங்க. எங்கயாவது மிஸ் ஆயிட போகுது. மிஸ் ஆகாத. ஏன்னா அது பழைய பெட்டி, அசிங்கமா இருக்கும். எவனும் தொட கூட மாட்டான். வரட்டுமா? மெட்ராஸ் போயிட்டு வந்தா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறாரு?
மாப்பிள வந்துட்டேன். என்ன சுருதி குறைஞ்ச மாதிரி வர? பெங்களூர் மெயில வரதா சொன்ன, பிருந்தாவன் டயத்துக்கு வந்திருக்க. சனிய தொலைஞ்சிடுச்சு, அதான். சனியன் தொலைஞ்சா சந்தோஷப்பட வேண்டியதானே? அதானே முடியாது, அது அப்படிப்பட்ட ஒரு சனி. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பம். குழப்பம் சங்குல வீணை வச்சுக்கிட்டமா சரியாயிடும். ஸ்டான்லி, நான் ஏற்கனவே ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அப்செட்? அப்ப வீணையில சங்கு வாசிக்கிறேன். அண்ணே, அவர் ஏற்கனவே கன்ஃபியூஸ்டா இருக்காருல்ல. ஓகே, சம்சாரம் என்பது வீணை, நீ ஏன் வாசிமா? ஐயோ, ஆமா, உங்க பெட்டி கிடைச்சதா? கிடைச்சிருந்தா எப்படியா சமாளிச்சிருப்பேன். கிடைக்கலையே, அதான் ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. ஓ காட். கல்யாணத்துக்கு முன்னாடி கோவில் வாசப்படியில நின்னு பகுத்தறிவு பேசுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே போய் சாமி காப்பாத்துவீங்க. சரி அண்ணே, அவர் ஏற்கனவே கவலையா இருக்காருல்ல, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? கவலை, உன்னுடைய கணவனின் கவலை போக 2 காஃபி. மாப்பிள, என்ன முழிக்கிற? நீ முழிக்கிறதும் நியாயம்தான். மாப்பிள, இதுவும் உன் கேஸ் தான். அர்க்கானே, இவன் தான் என் தங்கச்சி புருஷன். இவனும் உன்ன மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டியை தொலைச்சிட்டு வந்து முழிக்கிறான். மாப்பிள, இவளும் உன்ன மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல புருஷனையே தொலைச்சிட்டு வந்து முழிக்கிறா. ஒரே ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டியை தொலைச்சவனும் புருஷனை தொலைச்சவளும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இவங்க யாரு? எங்க பார்த்த? மாப்பிள, சுத்தி வந்தா லேட் ஆகுமே ரயில்வே ஸ்டேஷன் பிளைஓவர் வழியா வந்தேன். அங்க ஒரே கூட்டம். தாது புஷ்டி லேகியம் தான் விக்கிறானான்னு ஆர்வத்தோட கூட்டத்தை விலைக்கு உள்ள பார்த்தா நாட்டு கட்ட, கழுத்து நிறைய நகையும் கண்ணுல கண்ணீருமா நிக்குது. ஒரு நிமிஷம் ஆடி பூட்டேன். ஏனமா யாக்கு அவிதாக்கித்தியான்னு கன்னடத்துல கேட்டேன். ஓன்னு அழுது. எந்த குட்டி கரையினதுன்னு மலையாளத்துல கேட்டேன். அதுக்கும் ஓன்னு அழுது. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு எல்லா பாஷையிலையும் கேட்டேன். ஒரே அழுகுதான். எனக்கு ரொம்ப கோவம் வந்து, ஏமா அழுகுற? அவ்வளவுதான், ஒரு லுக்கு கண்ணிலேயே தமிழ் மனம் இழுத்துட்டு வந்துட்டேன். ஆமாங்க, எவனோ ஒரு ஸ்டூபிட் பாவம் இவள மெட்ராஸ்ல கல்யாணம் பண்ணி பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிட்டான். முன்ன பின்ன தெரியாதவ பாவம். இவ என்ன செய்வா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு நினைக்கிறதுனாலதான் சில பொறுக்கி பசங்க பொம்பளைங்களை புழுவா நினைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பொம்பளைங்க விழிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள்லாம் அடி வாங்கிய சாவானுங்க. எதுக்காக இப்ப அழுவுற? ஏமாமா, நீங்க அந்த கவுனுக்கார அம்மாவை கண்ணாலம் பண்ணிக்கிட்டீங்களா? அத பத்தி நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். நான் அவலட்சணமா இருக்கேன்னு தானே அவங்கள மறுதரம் பண்ணிட்டீங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே அவங்க லட்சணமா இருக்காங்க மாமா. நான் இப்ப எவ்வளவு விக்கட்டான நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியாது. நான் உனக்கு எவ்வளவு நாள் பணம் தரேன், நீ உங்க ஊருக்கு போயிடு. எப்பவுமே அழுதுட்டு இருக்கிற எங்க அப்பா இப்ப சந்தோஷமா இருக்கிறதே நம்ம கண்ணாலத்தினாலதான். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவர் உசுரே விட்டுருவாரு. சரி, உங்க வீட்டுக்கு வேண்டாம், என் வீட்டுக்கு போயிடு, மெட்ராஸ்க்கு போயிடு. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் மாமா. அவர் என்ன கூட்டிட்டு இங்கே வந்துருவாரு. அப்புறம் உங்க நிலைமை தர்ம சங்கடம் ஆயிரும்.
மாமா, எப்படி இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வைக்க போறீங்க? நானே அந்த வேலைக்காரியா இருந்துக்கிறேனே. ஏதோ கூட்டி பெருக்கி குப்பையை கொட்டிக்கிறேன். நான் அங்க இருந்தாலும் உங்களுக்கு தான் வேலை செய்வேன். அதே வேலையை இங்க செஞ்சுக்கிறேன். வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கேயே தங்கிடுறேன் மாமா. இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க தான் என் புருஷன். சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மாமா. சரி சரி, தலகாணி வச்சு படுத்து தூங்கு. தலைகாணி எதுக்கு? நான் எப்பவும் கை தானே தலைக்கு வச்சுக்குவேன். அர்க்காணி, என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு காய போட்டுடு. ஏய், என்ன இது? வெள்ளிக்கிழமை சுமங்கலி பொண்ணுங்க தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாம பக்தியா இருந்தா தான் நம்ம வீட்டுக்கார ஆயுசு கெட்டியா இருக்கும். உங்க தாலி காட்டுங்க. எங்களுக்கு தாலி எல்லாம் கிடையாது, ரிங்கு தான். அப்ப அதுல வச்சிருவோம். காட்டுங்க. ஐயோ, மேத்த மேல சோத்த போட்டு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி? இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது செய்வீங்க, அப்புறம் மாட்டிட்டு முழிப்பீங்க. மூஞ்சில அசடு வழி இது தொடங்க. பார்த்துட்டு போனவளும் என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா ஜூலி, நீ பத்திரக்காளியா மாறிடுவேன். ஆண்டவன் எனக்கு அழக கொடுக்காட்டியும் அவருக்கு அழகான துணைய கொடுத்திருக்கான். அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும்.